ஹை கைஸ், வெல்கம் டு சேனல். அவங்க அரஸ்கிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்தியா vs ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி அதோட செகண்ட் இதை பார்க்க போகிறோம். பிங்க் பால் மேட்ச் ஆடினாங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாம் லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 180 அடிச்சு, அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் 175. ஸோ அவங்க வந்து 373 அடித்தாங்க. சாரி கைஸ், 337 அடித்தாங்க. ஸோ ஃபைனலாக இந்தியா 19 தான் லீடு கொடுத்தாங்க. ஈஸியாக அடிச்சிட்டாங்க, ஒரு விக்கெட்டு போகாமல் அடிச்சிட்டாங்க. ஸோ தோற்றுட்டாங்க. ஸோ ஸ்குவாடு பார்த்திங்கன்னா எந்த மாற்றமுமே இல்லை கைஸ். இந்தியாவில் ரோஹித் சர்மா மட்டும் புதுசாக உள்ள வந்தார். ஸோ ஸ்குவாட் அப்படியே தான் இருந்துச்சு. நிதிஷ் ரெட்டி எல்லாம் அப்படி தான் ஆடினாங்க. என்ன வாஷிங்டன் சுந்தர் போல் அஸ்வின் வந்தார். ஸோ ஆஸ்திரேலியாவில் ஒரே ஒரு மாற்றம், போலாண்ட் உள்ளே வந்திருந்தார் ஹேசல்வுட்டுக்கு பதிலாக. ஸோ ரோஹித் சர்மா திரும்ப டீமுக்குள்ளே இணைந்திருந்தார், கேப்டன் ஆகிட்டார். பும்ரா வந்து வைஸ் கேப்டன் ஆகிட்டார். அப்படியே இவர் வந்து நம்பர் 5 தான் கைஸ் ஆடினார். கேஎல் ராகுல் தான் ஓப்பனிங். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா பவுலிங்கில் வந்து